புத்தியுள்ள கன்னிகளை போல என்ன பண்ணணும் சொல்லுங்க? புத்தியுள்ள கன்னிகளை போல தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தி. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் தீவெட்டி ஆயத்தமா வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் தீவெட்டி ஆயத்தமா வச்சிருக்கிறீங்க? ஆமா, எல்லா நேரமும் ஆயத்தமா இருக்க வேண்டிய தேவன் நம்மளோட இருக்கிறார். ஆமென். அவர் எப்பொழுது வருவார், எப்படி வர தெரியாது. ஆனால் தேவன் வரும்போது நான் ஆயத்தமாய் அவரோடு இருக்க வேண்டும். ஆமென். அவர் வார்த்தையினாலே நான் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எது ஆமென் சொல்றீங்க? அவன் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். எது ஆமென் சொல்றீங்க? இந்த பாடலை பாடி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தத்தோடு ஆராதிப்போம். அவர் வார்த்தையிலே அந்த நாளில் அவர் வார்த்தையின் வல்லமை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த நாளில் இந்த பாடலை பாடுவோம். கரங்களை உற்சாகமா தட்டி பாடுங்க. அவர் வார்த்தையினாலே ஆமென். உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டுங்க. மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. ஆமென். என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆமென். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் நான் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன். ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஆமென். விசுவாசமாய் சொல்லுங்க பாப்போம். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். சோமா எனக்கு விரோதமாய் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். என் தேவைகள் யாவும் சந்திக்கிற தேவன். யெகோவா ராஃபா என்ற தேவன். இன்னொரு முறை யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆமென். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். என் பட்சத்தில் விசுவாசமாய் அறிக்கை செய்வோமா? இன்னொரு முறை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. இன்னொரு முறை. யெகோவா ஈரே தேவன். ஆமென். தேவைகள் யாவும் சந்திக்கிற தேவன் எங்கள் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பட்சத்தில் என் கர்த்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பட்சத்தில் யார் இருக்கிறா? ஆமா, பக்கத்தில் பாருங்க. உங்க பக்கத்தில் பாருங்க. என் பட்சத்தில் யார் இருக்கிறா? பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல, என் பட்சத்தில் என் தேவன் இருக்கிறார்.
என் பட்சத்தில் என் தேவன் இருக்கிறார், ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். முன்னாடி புயல் வருவது பார்ப்போம், சைடில் பிரச்சனைகள் வருது பார்ப்போம், பின்னாடி பிரச்சனை வருது பார்ப்போம், ஆனால் ஒன்று முன்னே அணுகாது.